நான் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதுக்கு ஏதோ ஒரு தடை வந்துருது, அந்த ஒரு வேலையை என்னால முழுசா செய்யவே முடியல அப்படின்னு உங்களுக்கு தோணி இருந்ததுன்னா இந்த கதையை ஒரே ஒரு தடவை கேளுங்க. ஒரு மலையடி வாரத்துல ஒரு சின்ன ஓடை ஒண்ணு கிளம்புச்சான். அதுக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, எப்படியாவது ஒரு பெரிய கடலை நம்ம அடைஞ்சிடணும் அப்படின்ட்டு. அந்த ஓடை கிளம்பி கொஞ்ச தூரம் போனதுமே ஒரு பிரம்மாண்டமான ஒரு பாறை அதோட வழியில வந்து நின்னுச்சு. ஐயோ, இவ்வளவுதானா நம்மளோட வாழ்க்கை, இனிமே போகவே முடியாதா அப்படின்னு அந்த ஓடை அப்படியே சோர்ந்து போய் நிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு நண்டு மெதுவா வந்தது. ஆமா, நீ ஏன் நின்னுட்ட? என்கிட்ட கிளம்பும் போது கடலை பார்க்கணும்னு சொன்னியே அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த ஓடை, இந்த ஒரு பாறையை தாண்ட எனக்கு வலிமை சுத்தமா கிடையாது அப்படின்னு சொன்னிச்சான். அதை கேட்டதுமே அந்த ஒரு நண்டு, நீ அதை தாண்ட தேவை கிடையாது, ஓடுறத மட்டும் நிறுத்தாத. அப்படி ஓடாம இருந்துட்டீனா நீ ஒரு சதுப்பு நிலமா மாறிடுவ. உனக்கு அந்த பாறைய சுத்தி போக வழி இல்லைன்னா அந்த பாறைக்கு அடியில இருக்கிற சின்ன சின்ன இடுக்குகள் வழியா கொஞ்சம் கொஞ்சமா ஊடுருவி போக ஆரம்பி. பொறுமைதான் உன்னோட பலமே அப்படின்னு சொன்னிச்சான். அந்த ஓடைக்கு இப்பதான் விஷயமும் புரிஞ்சுச்சு. அது வேகத்தை விடல, ஆனா பொறுமைய கையில எடுத்துச்சு. பாறைக்கு கீழே இருக்கிற கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன ஓட்ட வழியா தன்னோட தண்ணி துளைகளை மெல்ல மெல்லமா போக அனுமதிச்சுச்சு. நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச இடத்துல பல நாள் கழிச்சு பாறையை தாண்டி மறுபடியும் அந்த ஒரு ஓடை வெளியில வந்துச்சு. இப்போ அதோட வேகமும் கூடி ஒரு பெரிய நதியோட அப்படியே கலந்து கடைசியில தான் நினைச்ச அந்த ஒரு கடலையும் அடைஞ்சிருச்சு. நீங்க எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வர தடை எல்லாமே உங்களோட பாதையை மாத்தி பலத்தை கூட்டத்தான் வரும். ஐயோ, நமக்கு இந்த ஒரு தடை வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஓடுறத ஒருவேளை நிறுத்திட்டீங்கன்னா அந்த இடத்துலயே நீங்க முடங்கி போயிடுவீங்க. அதனால ஓடுறத மட்டும் எப்போதுமே நிறுத்தாதீங்க. உங்களோட வாழ்க்கை உங்களோட கையில தான்.